ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வே பவந்து சுகினக, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாத் பவேத். அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க, அனைவரும் நோயற்று வாழ்க, அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும், ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது. ஓம் ஸ்ரீ ஹரே நமக. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தசகம் 59 பாராயணம். இந்த தசகத்துல பட்டத்திரிகள் வேணு கான வர்ணனை செய்ய போறாரு. அதாவது வேணுன்றது புல்லாங்குழல், அதுவும் கிருஷ்ண பரமாத்மா கையில இருக்க அந்த திவ்யமான புல்லாங்குழலோட ஓசையோட அந்த வர்ணனை, ஓசைன்னு சொல்லக்கூடாது, இசையோட வர்ணனை தான் இந்த தசகம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழிவண்ணன் பால் இன்று. இது அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட பொன்மேனி அழக ரொம்ப அழகா பேயாழ்வார் இதை வர்ணிக்கிறாரு. இந்த திருமேனி வர்ணனையை தான் பட்டத்திரிகள் இங்கே ஆரம்பிக்கிறாரு. இந்த தசகத்துல பட்டத்திரிகள் சொல்றாரு, குருவாயூரப்பா, உன்னோட திருமேனி அன்னைக்கு பூத்த காயாம்பூ மலர் போல ரொம்ப மென்மையா அழகா இருந்தது. அந்த திருமேனி அன்பே வடிவமாவோ இருந்தது. அந்த திருமேனில இன்னும் அழகான ஆயுதங்கள் நீங்க தரிச்சிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம அந்த திருமேனி சச்சிதானந்த ரூபமாகவும் இருந்தது. அதாவது ஞான வடிவமாகவும் இருந்தது, ஆனந்த வடிவமாகவும் இருந்தது. ஆதி அந்த ஜோதியை அங்கு வைத்த இங்கு வந்த பெருமானே அப்படின்னு சொன்ன அங்க இருந்த அந்த அதே திருமேனி தான் இங்க கண்ண பரமாத்மாவா வந்து இந்த பிருந்தாவனத்திலையும், அதாவது நந்த கிராமத்திலையும் அழகு திருமேனியா உலாவிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட திருமேனி கோபியர்களை மயங்க சேர்ந்ததாம். அதுவும் ஒரு நாள் 2 நாள் மட்டும் இல்லை, தினம் தினம் அவங்கள மயங்க செய்ததாம். அப்படிப்பட்ட திருமேனி கொண்ட குருவாயூரப்பா, நீங்க தினமும் மாடு மேய்க்கிறதுக்காக உங்க அலுவலை மேற்கொள்றதுக்காக பிருந்தாவனத்தை நோக்கி போகும்போது அந்த கோபியர்கள் எல்லாம் உங்க மேல வச்சக்கண் வாங்காம பார்ப்பாங்களாம். அவங்களுக்கு உங்க மேலேருந்து கண் எடுக்க விருப்பமே இல்லையாம். மனதே உங்ககிட்ட போயிடுமா. நீங்க காலையில போகும்போது நீங்க கிளம்பணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க ஏண்டா கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனம் வருத்தப்படுமா. சில நேரங்கள்ல பிரம்மதேவர் மேல அவங்க கோபமும் கொள்வாங்களாம். அது ஏன் தெரியுமா? உங்க மேல வைத்த கண் வாங்காம பார்க்கிற அந்த கொடுப்பினைய இமைகள் இமைக்க செய்து அந்த பிரம்மதேவர் அதை தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த தாமரையில பூத்த பிரம்மதேவர் மேல அந்த கோபிகைகள் எல்லாமே ரொம்ப கோபப்படுவாங்களாம். அப்படி நீங்க ஏற்கனவே உங்க தாய் யசோதை தினமும் வேலைக்கு கிளம்பும்போது, அதாவது கன்று மேய்க்க கிளம்பும்போது உங்களை ஏன் அனுப்புறோம் அப்படின்னு தயக்கத்தோடு இருக்கும்போது இந்த கோபியர்களும் அதே மாதிரி ஏன் இந்த கண்ண பரமாத்மா, இந்த கிருஷ்ணன் மாயக்கண்ணன் நம்மளை விட்டு வெகு தூரம் அந்த வனத்துக்கு போய் நாள் பூரா நம்மளை பிரிஞ்சு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் மனசால கலங்குவாங்களாம். மன்மதனோட அந்த துயரம் தாங்க முடியாம உங்க மேல மிகுந்த காமத்தை அவங்க வெளிப்படுத்துவாங்களாம். அதனால அவங்க அன்னைக்குரிய அலுவல்கள் கூட ஒழுங்கா செய்ய முடியாம அவங்க மனம் கலங்கி போய் இருக்குமா. இப்படி அவங்க தினமும் உங்களை வச்சக்கண் வாங்காம பார்த்தபடியே இருக்க, நீங்க உங்களுக்கு மாடு மேய்க்கிறது மட்டும்தான் பிடித்த செயலா எண்ணி நீங்க கன்றையும் மாடுகளையும் அழைத்துக்கிட்டு உங்களோட தமையனோடையும் இடைச்சிறுவர்களோடையும் அந்த பிருந்தாவனத்துக்கு போக ஆரம்பிச்சீங்க. அப்படி போகும்போது உங்களை விடாம பார்த்துக்கிட்டே இருந்த கோபியர்கள் தன்னோட அலுவலை செய்யணுன்ற ஒரே கட்டாயத்தினால தன்னோட மனதையெல்லாம் உங்ககிட்ட அனுப்பிச்சிட்டு மறுபடியும் அவங்க அலுவல் பார்க்க வருவாங்களாம். தசரதர் எப்படி தன்னோட மைந்தனான ராமனையும் லக்வனனையும் விஸ்வாமித்திர கூட அனுப்பிச்சிட்டு தன்னோட உடல் இங்கிருக்க உயிர் ராமன் கிட்ட போறதை பார்த்துட்டு இருந்தாரோ, அதே மாதிரி கோபியர்களும் தன்னோட உயிரை உங்களோட அனுப்பிச்சிட்டு தன்னோட பூத உடலை மட்டும் தன்னோட வச்சுக்கிட்டு இருக்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட கோபியர்கள் அவங்க என்னைக்குமே உங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற
முழு மனத்தோட அந்த பக்தியை செலுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நந்த கிராமத்தில். அப்போ அந்த சமயத்தில் பிருந்தாவனத்தில் கன்றுகளையும் மாடுகளையும் மேய விட்டுட்டு நீங்கள் அவங்க மனசை அறிஞ்சு உங்களோட அருமையான அந்த புல்லாங்குழலை எடுத்து உங்கள் திருக்கரங்களால் நீங்கள் இசை எழுப்ப ஆரம்பிச்சிங்க. ஏன்னா நீங்கள் அவங்க கிட்டேருந்து பிரிஞ்சிருந்தாலும் உங்களோட புல்லாங்குழலோட இனிமையான இசை அவங்க காதில் விழுந்து அவங்க உங்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. அதனால அந்த வனத்தில் அங்கே நீங்கள் கன்றுகளையும் மாடுகளையும் மேய விட்டுட்டு உங்களோட இரு கைகளில் அந்த புல்லாங்குழலை ஏந்தி, அதாவது அந்த வேணுகானம் செய்கிறதுக்காக அந்த புல்லாங்குழலை ஏந்தி உங்களோட திருவடியை ஒன்றுக்கு பின் ஒன்றாக வச்சு நீங்கள் அந்த இசையை வாசிக்க ஆரம்பிச்சிங்க. இதை கேட்ட கோபியர்கள் எல்லாருமே நீங்கள் அவங்க அருகிலாக இருக்கதாவே நினச்சிக்கிட்டு அவங்க உங்கள் திருவிளையாடல்களை பேசிக்கிட்டே நாள் பூரா கழிச்சாங்க. இதுவே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகச்சிறந்த சன்மானமாக இருந்தது. உங்களை பிரிஞ்சிருக்க பக்தர்களுக்கு கூட நீங்கள் அவங்களோட துயர் துடைக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சீங்க. அப்போது அவங்க மட்டும்தான் உங்களை பிரிஞ்சிருந்தாங்க. ஆனால் தேவகன்னியர் எல்லாருமே உங்கள் இசையை கேட்டு உங்களோட அழகையும் பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தேவகன்னியர்கள் மட்டுமா, அங்கே இருந்த பசுக்களும் விலங்குகளும் பறவைகளும் ஏன் கற்கள் கூட உங்கள் இசையை கேட்டு கரைய ஆரம்பிச்சது. இது எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த கோபியர்கள் அவங்க என்ன மனசில் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, யாரும் கண்ணன் தன்னோட புல்லாங்குழல்ல அந்த துளைகளில் தன்னோட விரல்களை வச்சு வச்சு எடுத்து அழகான நாதத்தை இந்த மாதிரி திருமேனியை, அதாவது திருவடி கால்களை வச்சுக்கிட்டு தான் தாளம் போட்டுக்கிட்டே இசைச்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோபியர்களும் உங்களை நினச்சிக்கிட்டே அங்கே அலுவல்கள் பார்த்துட்டு இருந்தாங்களாம். அவங்க நினச்சிக்கிட்டாங்களாம், நம்மளால் மட்டும்தான் இங்கேருந்து கிருஷ்ணனோட அந்த வேணுகானத்தை பார்க்கறதுக்கோ இல்லை கேட்கறதுக்கோ, அவன் எப்படி அந்த இடத்துல நடனம் ஆடிக்கிட்டு இந்த குழலை ஊதிட்டு இருப்பான்னு அனுபவிக்கிறதுக்கோ போக முடியாது. ஏன்னா நாம் அனுமதி பெற்று போகணும். ஆனால் அந்த தேவகன்னியர்கள் விண்ணுலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக இந்த காட்சியையும் இந்த ஒளியையும் சேர்த்து ரசிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்களாம். அது மட்டும் இல்லை, அந்த தேவகன்னியர்கள் பாக்கியம் பெற்றவங்க. இந்த பறவைகள் கூட பாக்கியம் பெற்றது, விலங்குகள் கூட பாக்கியம் பெற்றது. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்க சின்ன சின்ன கற்களும் மரங்களும் கூட பாக்கியம் பெற்றது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களாம். அதோடு சேர்த்து அவனோட அழகான வீரர்கள், அவனோட திருவடிகள், அது மட்டும் இல்லை, அந்த புல்லாங்குழல்ல அவனோட அதரம் பட்டு கூட அந்த எச்சில் கூட எவ்வளோ இனிமையாக இருக்கும். அந்த இனிமையும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க ஏங்கிக்கிட்டு தான் இருப்பாங்களாம். இப்படி அவங்க எப்பவுமே உங்களோட ஞாபகமாகவும் உங்களோட இசையை கேட்டுக்கிட்டுமே தான் தன்னோட பொழுதுகளை அந்த நந்த கிராமத்தில் கழிச்சிட்டு வந்தாங்க. கோகுலத்தில் உங்களுக்கு தீமை வந்ததுனால அந்த இடத்துல இருந்து அந்த கிராமமே இடம்பெயர்ந்து நந்த கிராமத்துக்கு வந்து இந்த நந்த கிராமத்தில் அவங்க உங்களுக்கு பிருந்தாவனத்தில் போகிற அந்த இனிமையை பிடிக்குன்றதுனால உங்களை பிரிஞ்சு தன்னோட அலுவல்களை அவங்க பார்த்துக்கிட்டே உங்களை பற்றி நினைப்பிலேயே அவங்க காலம் கழிச்சிட்டு வந்தாங்க குருவாயூரப்பா. இப்படிப்பட்ட கோபியர்கள் எவ்வளோ உயர்ந்தவங்க இல்லையா? அந்த கோபியர்கள் காமம் அப்படிங்கிற விஷயத்தை மனசில் எடுத்துக்கிட்டு அந்த விஷயம் மூலமாக உங்கள் மேலே பக்தி செலுத்தி அது மூலமாக மோட்சத்தை அடைய அவங்க விருப்பம் கொண்டாங்க. பொதுவாக மோட்சத்தை அடையிறதுக்கு பக்தி, கர்மம், ஞானம் இது மூலமாக முயற்சி பண்ணி வைராக்கியம் கொண்டு வந்து அதன் மூலமாக தான் நாம் அந்த இறைவனை அடைய முடியும். இன்னொரு வழி காமத்து மூலமாகவும் அடையலாம் அப்படின்னு சொல்லி அதை கை கொண்டு இந்த கோபியர்கள் இந்த முயற்சியை அவங்க மேற்கொண்டாங்க. அவங்களோட அந்த நினைவுக்கு நீங்கள் உயிர் கொடுக்குற மாதிரி தான் இந்த வேணுகானத்தை வாசித்து அவங்கள என்னைக்கும் உயிரோட்டமாக வச்சுருந்தீங்க. உங்களை பார்க்க முடியாத நேரத்தில் எல்லாமே உங்களோட அருமையான இந்த வேணுகானம் தான் அவங்களுக்கு எப்பவும் அந்த உயிரோட்டத்தை தந்து அவங்கள வாழ்விச்சிட்டு வந்தது. அப்போ இந்த வேணுகானம் எவ்வளோ முக்கியமானது இந்த கிருஷ்ணனோட வாழ்க்கையில் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வேணுகானத்தை பற்றி ரொம்ப அழகாக இங்கே வர்ணித்து நமக்கு அந்த புல்லாங்குழலோட மகிமையும் சொன்ன அந்த பட்டதிரிகள் இந்த தசகத்தை இத்தோட முடிக்கிறாரு.
மீண்டும் நம்ம நாளைய வேற தசகத்தில் சந்திக்கலாம். பட்டதிரிகள் இப்போ இந்த வேணுகானம் கேட்ட அந்த இனிமையால கூட என்னோட நோய்களை போக்க முடியலையா குருவாயூரப்பான்னு சொல்லி இந்த தசகத்தை நிறைவு செஞ்சு எல்லாருக்கும் இந்த வேணுகானம் நன்மையே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. குருவாயூரப்பா சரணம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. வசுதேவஸ்தம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.